இன்னைக்கு நிறைய பேர் 55 இயர்ஸ்லயே குரோபதி ட்ரீமை அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலில் ரெகுலராக பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அதை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். டாபிக் போகலாம். நீங்கள் 35லேருந்து 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் தான் அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க. உங்களுக்கு இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸ் இது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஒன்று மட்டும் குறைஞ்சிட்டே வரும், டைம். அதாவது உங்கள் டைம் டு ரிட்டையர்மெண்ட். இந்த பீரியடில் நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணணும். நீங்கள் இஎம்ஐலேயே காலத்தை போக்கிட்டீங்கன்னா உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்த டைமில் ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். மணிக்கு பர்ச்சேசிங் பவர் தான் இருக்குது. அதே சமயம் அது நாளுக்கு நாள் அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு 1 crore rupees வச்சுருக்கீங்கன்னா அதை 7% இன்ஃப்ளேஷன் அப்ளை பண்ணும்போது 15 இயர்ஸ் கழித்து அதோட மதிப்பு 36 lakhs தான் இருக்கும். டைமுக்கும் மணிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது நம்ம நினைப்போம் மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இயர்லி ஏஜ்லேயே பண்ணி ரெகுலராக லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணணும். அதாவது நம்ம டைமிங் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணிக்கு எத்தனை வருஷம் டைம் கொடுத்து க்ரோ பண்ண விடுறது தான் முக்கியம். அதை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இன்றைக்கி உங்களால் ஸ்மால் மணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஸ்டார்ட் பண்ணலாம். அதை லாங் டேர்ம் க்ரோ பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் கார்பஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். நமக்கு 40 வயசு நெருங்கும் போது தான் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் வரும். இது வரைக்கும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிற ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஒரு கேல்குலேஷன் பார்க்கலாம். 40 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கார்பஸ் க்ரோ பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏஜ் 40, 15 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 55 ஏஜில் உங்களுக்கு ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் 25,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அஸ்யூம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% பெர்ஃபார்ம் பண்ணும்போது 1.1 crores கார்பஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதே மாதம் 50,000 நீங்கள் பே பண்ணும்போது 15 வருஷம் நீங்கள் பே பண்ணுவீங்க. 2.3 crores கார்பஸ் கிரியேட் ஆகிருக்கும். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். இதே 1 lakh மந்த்லி பே பண்ணுறீங்க. 15 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 4.7 crores கார்பஸ் கிரியேட் ஆகிருக்கும். இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக க்ரோ ஆகலான்னு எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் நிறைய பேரால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூவாக பண்ண முடியல. இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால். மார்க்கெட் விலட்டலாக இருக்கும் போதோ இல்லை ஃபாலாக இருக்கும் போதோ அவங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாங்க. லெஸ் தென் 6 months 1 yearக்குள்ளேயே ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறாங்க. சில பேர் எனக்கு கேரண்டியாக ரிட்டர்ன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒன்லி லோ ஈல்ட் ப்ராடக்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி ரிடம்ஷனும் பண்ணுறாங்க. இது ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் தான். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது டைம் டு பை குவாலிட்டி அட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணுறாங்க. பெட்டராகவும் கார்பஸை க்ரோ பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஏஜ் 40 இயர்ஸில் 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக டைம் கொடுக்கும்போது என்ன கார்பஸ் பில்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஏஜ் 35, 40, 45 3 டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஏஜ் 35ல் 25,000 rupees மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறீங்க. 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஏஜ் 55ல் 2.29 crores கார்பஸ் கிரியேட் ஆகிருக்கும். 12% அஸ்யூம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். இதே ஏஜ் 40ல் 35K மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஏஜ் 55ல் 1.66 crores கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுது. இதே ஏஜ் 45ல் 50,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஏஜ் 55ல் 1.12 crores கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுது. 12% அஸ்யூம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ நம்ம ஏஜ் வைஸ் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் டிலே பண்ணுறதுனால உங்கள் கார்பஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளது கம்மியாக கிடைக்குது. ஸோ நீங்கள் இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கார்பஸை பெட்டராக க்ரோ பண்ணலாம். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாகவும் இருக்கணும். அதே சமயம் நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். 60 to 70% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் உள்ள ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். 10 to 20% நீங்கள் டெட் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், இல்லை என்பிஎஸ் இந்த மாதிரியான அசட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்ணணும். 5 to 10% கோல்டு, ஆர்இஐடி, இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி இந்த மாதிரியான அசட் கிளாஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்க்கையும் கம்மி பண்ண முடியும், ரிட்டர்ன்ஸையும் பெட்டராக எடுக்க முடியும். ஓவர் நைட்டில் உங்களால் வெல்த்தை பில்ட் பண்ண முடியாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி பேசிஸில் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்.
குரோபதி பிளானிங்கிறது லக்ஸரி கிடையாது, அது ஒரு நெசசிட்டி. உங்கள் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் ப்ராப்பராக இன்கம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அது தேவை. உங்கள் ஏஜ் 55லேருந்து 80 வயசு வரைக்கும் நீங்கள் இன்கம் ரெகுலராக வாங்குறதுக்கு ஒரு லம்சம் கார்பஸ் சேர்க்கணும். அதுலேருந்து மந்த்லி இன்கம் நீங்கள் வாங்கிட்டே வரணும். உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரோட கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான ப்ராப்பரான டெசிஷன் எடுங்க. ரெகுலராக லாங் டேர்முக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. என்னோடய சேனலில் ரெகுலராக பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் உப்புல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.